ராணுவத்தில் ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் கனரக வாகனங்களை ஓட்டுவதற்கு வகுப்பு இ உரிமங்களை பெற உதவும் வகையில் அரசாங்கம் ஒரு சிறப்பு உரிம திட்டத்தை தொடங்கும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனிலோ தெரிவித்துள்ளார். இந்த முயற்சி ஏற்கனவே ராணுவத்தில் கனரக வாகன உரிமங்களை வைத்திருக்கும் ஓய்வு பெற்ற ஓட்டுநர்கள் அவற்றை வகுப்பு இ உரிமங்களாக மாற்ற அனுமதிக்கும் என்று அவர் கூறினார். இந்நடவடிக்கை சரக்கு போக்குவரத்து மற்றும் தளவாட துறைகளில் கனரக வாகன ஓட்டுநர்களின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் என்றும் 40 வயதுடைய பல ராணுவ ஓய்வு பெற்றவர்கள் இன்னும் உடல் தகுதி உடையவர்களாகவும் லாரிகள் உட்பட கனரக வாகனங்களை ஓட்டும் திறன் கொண்டவர்களாகவும் உள்ளனர் என்றும் அவர் கூறினார். முன்னாள் வீரர்கள் ஒழுக்கமானவர்கள், மீள்தன்மை கொண்டவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்த ஓட்டுநர்கள் என்பதால் பல நிறுவனங்கள் இதில் ஆர்வம் காட்டும் என்று தாம் நம்புவதாக போர்ட்கில்லான் ஆணைய இணைப்பு கட்டிடத்தை திறந்து வைத்த போது அந்தோனிலோ இதனை தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஊனமுற்ற குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 79 வயது வெளிநாட்டு ஆடவருக்கு லகாடத்தோவில் உள்ள ஒரு அமர்வு நீதிமன்றத்தில் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 பிரம்படிகளும் விதிக்கப்பட்டது. இந்தோனேசியரான சம்பந்தப்பட்டவர் மீது 2024ஆம் ஆண்டு சபாவின் லகாடத்தோவில் உள்ள ஒரு வீட்டில் 10 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர் சிறைவாசம் முழுவதும் ஆலோசனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவரை குடிநுழைவுத்துறைக்கு அனுப்பவும் தண்டனை முடிந்ததும் நாடு கடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேற்கு ஆசியாவில் ஏற்பட்ட மோதலால் அங்கு சிக்கி தவித்திருந்த மலேசியர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்பியுள்ளனர் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். இப்போதைக்கு அந்த பகுதிகளில் வசித்து வரும் மலேசியர்களை மேலும் வெளியேற்ற எந்த திட்டமும் இல்லை என்றும் அப்பகுதியின் வான்வழி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் தாங்களாகவே நாடு திரும்ப முடியும் என்றும் அவர் கூறினார். அந்த பகுதி நிலவரத்தை கண்காணிக்கும் பொறுப்பை தற்போது தேசிய பாதுகாப்பு மன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். தேவையான போது தூதரகங்களுடன் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்க வெளியுறவு அமைச்சகத்திற்கு அது ஆலோசனை வழங்கும் என்று நேற்று நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். கடந்த மார்ச் 8ஆம் தேதி வெளியுறவுத்துறை அமைச்சு வெளியிட்ட தகவலின்படி வெஸ்ட் ஏசியா பகுதியில் ஏற்பட்ட மோதலால் 649 மலேசியர்கள் அங்கு சிக்கி தவித்ததாக கூறப்பட்டது. மார்ச் 11ஆம் தேதி 163 மலேசியர்கள் நாடு திரும்பினர். இவர்களில் சவுதி அரேபியாவில் உம்ரா பயணத்தில் இருந்தவர்கள் மற்றும் கத்தார், ஜோர்டான், சிரியா ஆகிய நாடுகளில் இருந்த மலேசியர்களும் அடங்குவதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. தமான் ரப்பாட் பெடானா பகுதியில் நேற்று காலை மின் கம்பிகளை திருட முயன்ற போது மின்சாரம் தாக்கி 3 உயிரிழந்ததாக நம்பப்படுகிறது. காலை 10 மணி அளவில் ஈப்போ நகரில் உள்ள டிஎன்பி மின்கம்ப தூண் அருகே இச்சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவலை தொடர்ந்து போலீஸ் குழு சம்பவ இடத்திற்கு சென்ற போது 3 அங்கேயே உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது என்று ஈப்போ மாவட்ட காவல்துறை தலைவர் நஜீப் ஹம்சா தெரிவித்தார். ஆரம்ப கட்ட விசாரணையில் அந்த 3 டிஎன்பி மின்கம்ப தூணில் உள்ள மின் கம்பிகளை வெட்டி திருட முயன்ற போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். உயிரிழந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக ராஜா பெர் மைசூரி பைனூன் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. சமூக ஊடகங்களில் பரவி வரும் போலியான வாடிக்கையாளர் சேவை தொலைபேசி எண்கள் தொடர்பான மோசடிகளை எதிர்த்து பயணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஏர் ஏசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. சமூக ஊடகங்களில் ஏர் ஏசியா நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ உதவி எண்ணாக கூறி சில தொலைபேசி எண்கள் பகிரப்பட்டு வருகின்றன. ஆனால் அவை நிறுவனத்துடன் எந்த தொடர்பும் இல்லாதவை என்று விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த எண்கள் விமான முன்பதிவு தொடர்பான உதவியை நாடும் பயணிகளை இலக்காக கொண்ட மோசடி முயற்சியாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் ஏசியா தொலைபேசி அழைப்புகள் மூலம் வாடிக்கையாளர் சேவையை வழங்குவதில்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறது என்று நிறுவனம் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அத்துடன் உறுதிப்படுத்தப்படாத எண்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்றும் வாட்ஸ்அப் போன்ற மெசேஜிங் தளங்கள் மூலம் வரும் இணைப்புகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அடையாளம் உறுதிப்படுத்தப்படாதவர்களிடம் தனிப்பட்ட தகவல்கள், முன்பதிவு குறிப்பு எண்கள் அல்லது பண பரிவர்த்தனை விவரங்களை பகிர வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. விமான முன்பதிவு, விமான அட்டவணை மாற்றம், பயண தகவல் உள்ளிட்ட அனைத்து அதிகாரப்பூர்வ உதவிகளும் ஆஸ்கோ எனப்படும் டிஜிட்டல் உதவி தளத்தின் மூலமே வழங்கப்படுகின்றன என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. வரவிருக்கும் ஹரிரயா ஐடில் ஃபித்ரி பண்டிகை காலத்தில் பயணிகள் அதிகரிப்பதால் இத்தகைய மோசடிகள் கூட அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அதனால் பயணிகள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் ஏர் ஏசியா அறிவுறுத்தி உள்ளது. Hi everyone, here is an important reminder.
We have noticed some online posts sharing some telephone numbers claiming to be AirAsia customer service number. Just to clarify, those numbers are not affiliated with AirAsia. Also, a quick note, AirAsia does not operate customer service through phone calls. If you need help with a booking, flight changes, or travel information, the safest way is through Ask Bo on the AirAsia Move app or airasia.com. And always be careful about sharing your booking information, personal data, payment details with unverified sources. When in doubt, check our official AirAsia channels. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.